ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவதேவனை குறித்து வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உங்களை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே உம் சமூகமே. நல்ல தெய்வமே, எங்க மேல நீர் வச்சிருக்கிற கிருபை எத்தனை மேலானது ஆண்டவரே. தகுதி இல்லாதவனுக்கு ஒரு கிருபை நீங்க தரீங்கல்ல, அந்த தகுதி தான் இன்னைய வரைக்கும் நிற்க வச்சிருக்குது. காலையில் எழுந்து நிற்பனான்னு சொல்லி பலன் இல்லை, ஆனாலும் என்னைய நிறுத்தி நிறைய உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பலவீனத்தோடு எழுந்திருப்பாங்கப்பா, ஒரு புதிய பலனை இங்கேருந்து பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இங்கேருந்து செல்ல என் ஜனங்கள் மேலே என் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கிருபை வைப்பீராக. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இந்த வாரத்துக்கான செய்தி வாசத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எதை குறித்து அப்படின்னு சொன்னால், உபத்திரவத்திலையும் என்ன பண்ணுறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? வாயத்தார் சொல்லுங்கள். உபத்திரவத்திலையும் சொல்லுங்கள், பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்கள், மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அதனால தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். அது மாத்திரம் அல்ல, உபத்திரவும் பொறுமையும் பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது வசனம் சொல்கிறாரு, உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு உபத்திரவங்கள் எதை கொண்டு வருது அப்படின்னா, பொறுமையை கொண்டு வருகிறதாம். அல்லேலூயா. அது பரீட்சையில் நிற்கிறது போல் நம்மளை என்ன பண்ணுதான், பரீட்சைக்கு நிலை பண்ணுகிறதா. அல்லேலூயா.
ஆனால் அந்த பரீட்சை என்ன பண்ணுறதா? நம்பிக்கை உண்டாக்குதான். அல்லேலூயா. நம்பிக்கை உண்டாக்குதான். அந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் அல்லேலூயா பாக்கியவான், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை தேடி வருமா. ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். அல்லேலூயா. எப்படின்னா உபத்திரவத்திலையும் அவரை மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோன்னு சொல்லி நம்ம நிறைய வசனங்களை பார்த்தோம். 2 விதமான மேன்மையை குறித்து சொல்லியிருந்தேன். ஒன்று மனுஷனால் வருகிற மேன்மை, இன்னொன்று தேவனால் வருகிற மேன்மை. அதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. மனுஷனால் வருகிற மேன்மையினால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உலர்ந்து போகும் அந்த மேன்மை, மறைந்து போகும். அது தேவனுக்கு அருவருப்பானது. மனுஷரால் புகழப்படுகிற, மனுஷரால் மேன்மை கொண்டு வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணால் உலர்ந்து போகக்கூடியதான அது மேன்மையாக இருக்கும். இல்லை அது என்ன பண்ணால் அருவருப்பானதாக போய்விடும். அல்லேலூயா. இல்லை மறைந்து போகக்கூடிய மேன்மையாகிவிடும். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மளை மேன்மைப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மேன்மை இம்மைக்கு மாத்திரம் இல்லை, மறுமைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இது எப்படின்னா உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டணுமா. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலில் 2 நோயாளிகள் பக்கத்து பெட்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் பார்த்து கொள்ளக்கூடாதபடிக்கு இடையில் ஒரு சுவர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இடையில் ஒரு சுவர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே பேசுனா இங்கே கேட்கும், இங்கே பேசுனா அங்கே கேட்கும். அவர் முகத்தை இவர் பார்த்ததில்லை, இவர் முகத்தை அவர் பார்த்ததில்லை. அல்லேலூயா. ஆனால் என்னன்னு சொன்னால் சுற்றி 4 பக்கமும் சுவர். அந்த படுக்கைக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தருக்கு ஜன்னல், இன்னொருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜன்னல் அந்த ஹாஸ்பிட்டலில். இப்படி 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அறையில் இருக்கிறார்கள். அந்த அறையில் இருக்கும்போது ஒருத்தருடைய ஆசை என்னன்னு சொன்னால், நமக்கு தான் வியாதி, நமக்கு தான் பலவீனம், நமக்கு இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில் கூட உலகத்தில் என்ன நடக்குது, வெளிச்சத்தை கூட பார்க்க முடியல, கடலுடைய படைப்புகளை பார்க்க முடியல, மனுஷங்களுடைய சத்தத்தை கேட்க முடியல, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு நமக்கு இருக்கிறோமே, இந்த ஜன்னல் பக்கமாவது திறந்து பார்க்குறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி பார்த்து வருகிற செவிலியர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு. திறந்து விட்டால் பக்கத்தில் ஒரு பில்டிங்கு. அல்லேலூயா. ஒன்றுமே தெரில. இந்த பக்கம் பார்த்தா ஜன்னல், இந்த பக்கமும் அதே மாதிரி நிலை. இப்படி இருக்கிற அந்த வருத்தத்தோடு இருக்கிற அந்த தொழுநோயாளிகள் 2 பேரும் பேசிக்கிறாங்க, உலகத்தை பார்க்கறதுக்கு கூட நமக்கு கிருபையே இல்லாமல் போயிருச்சே. அல்லேலூயா. நமக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியை நம்ம காண முடியலையே, இப்படியே வியாதியிலே தான் நம்ம கிடக்கணுமா, எதுவுமே வாய்ப்பு இல்லையானும் போது, அதுக்குன்னா சகோதரர் நான் என்ன பண்ணுறேன், என் பக்கத்தில் நிறைய நல்ல காட்சிகள்லாம் தெரியுது, நல்ல மரம் செடி கொடிகள் தெரியுது, நல்ல சாலை தெரிகிறது, மக்கள் போகிறத வரதெல்லாம் பார்க்குறேன், அவங்க பாடுற பாடல் சத்தம் கேட்குது, பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் மணமகளை அழைச்சி கொண்டு போகிற அந்த அழைப்பின் சத்தம் கேட்குது. இது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா பார்த்து நான் என்ன பண்ணுறேன், உனக்கு அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன், நீ அதில் மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். யார் சொன்னது? யாருமே சொல்ல மாட்டீங்களா? யார்? பக்கத்து பெட்டில் இருக்கிறவர். அவர் யார்? அவரும் நோயாளி, அவரும் பெட்டை விட்டு ஏந்துக்க முடியாதவர். அல்லேலூயா. ஆனால் அவர் பெட்டில் படுத்துக்கிட்டு பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, அதை கேட்டு உன் கண்களில் அந்த காட்சியை கொண்டு வந்து உன் சிந்தையில் என்ன பண்ணு கொண்டு போய் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் என்ன பண்ணுறேன், அது எல்லாத்தையும் உனக்கு அப்டேட் பண்ணுறேன். நீயும் எழுந்து வர முடியாது, நானும் எழுந்து வர முடியாது. இந்த ரூம்லேருந்து நான் அந்த ரூமுக்கு வரணும்னா செவிலியருடைய உதவி தேவை, இந்த ரூம்லேருந்து நீ வரணும்னா செவிலியருடைய உதவி தேவை. நம்ம பேசுகிறது மட்டும் என்ன பண்ணோம், கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தொழிலாளி சொன்னாராம். அல்லேலூயா. நல்லா பச்சை பசேல்னு மரங்களெல்லாம் நல்லா அழகாக ஆடிட்டு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னாராம். இதை பக்கத்து நோயாளி என்ன பண்ணாராம், அதை கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த கண்களில் அந்த காட்சியை கொண்டு வந்து மரத்தெல்லாம் பார்க்குறாராம். அப்படியே ஒரு மகிழ்ச்சி இருந்துதான். அல்லேலூயா. அவர் சொல்கிற அந்த விதம் இவருடைய உள்ளத்தை அப்படியே ஆறுதல் படுத்தி மகிழ்ச்சி ஆக்குறது போல இருக்குதான்.
இருக்கிறீங்களா? நம்ம பேசினா மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி வருதா இகழ்ச்சி வருதா? சோத்திரம் மூடின்னு போன்றாங்கல்ல, தோத்துரும். அல்லேலூயா. வாயை சொல்கிறேன். ஆமென். இப்போ இங்கே திரும்ப அவர் சொல்கிறார், நல்ல ஒரு ஆரவார சத்தத்தோடு ஒரு பெரிய டீம் வந்துட்டு நல்ல மேலே வாத்தியங்கள்லாம் கொண்டு வராங்க, நல்லா வாசிச்சுட்டு அந்த பக்கமாக போகிறாங்க. என்னன்னு பார்த்தா மணமகளை குதிரையில் உட்கார வச்சு கொண்டு போகிறாங்க. மணமகனும் இன்னொரு குதிரையில் வர நல்ல பாடல்லாம் பாடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழுநோயாளி அந்த நோயாளிகிட்ட சொன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன உடனே இதை கேட்ட அந்த நோயாளி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த சந்தோஷமான காட்சியை பார்த்தாராம். அல்லேலூயா. அடுத்தது சொன்னாராம், பின்னாடி பார்த்தா சர்ச்சிலேருந்து நிறைய பேர் பாட்டு பாடின்னு போகிறாங்க, ஒருத்தர் சிலுவை எடுத்துக்கொண்டு முன்னாடி போகிறாருன்னாங்களாம். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த தொழுநோயாளி அந்த நோயாளி சொல்கிற காரியங்களை கேட்டு அப்படியே மகிழ்ச்சியாக இருந்தாராம். அல்லேலூயா. நாட்கள் இப்படியே கடந்து போது ஒரு நாள் பார்த்தா எந்த சத்தமும் அந்த பக்கம் வரல, எந்த சத்தமும் அந்த பக்கம் வரல. செவிலியர் வரும்போது அண்ணாண்ட பெட்டில் ஒருத்தர் இருந்தார். என்னாச்சுன்னா காலையில் தான் அவர் என்ன பண்ணார், மரிச்சு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் எந்த சத்தமும் இனிமேல் நமக்கு கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது இந்த தொழுநோயாளி அப்படியே கண்களில் நீர்த்தாரைகளாக ஓடும்போது அந்த செவிலியர் கேட்டாங்களாம், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாளாக என் நோய் கூட எனக்கு பெருசாக தெரில, பக்கத்தில் பெட்டில் இருந்த அந்த நோயாளி எனக்கு அவர் அங்கே பார்க்குற காட்சியெல்லாம் எனக்கு சொன்னதுனால உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இருந்துச்சு, இனிமேல் அந்த ஆனந்தம் எனக்கு கிடைக்காது போலவே அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ அந்த செவிலியர் சொன்னாங்களாம், அண்ணாண்ட பெட்டில் இருந்தவருக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாம் அப்படின்னோடனே, என்ன சொன்னார்? அந்த பக்கம் நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, நல்ல ரோடு இருக்குது, பக்கத்தில் அந்த ரோட்டு வழியாக நிறைய கல்யாண மண்டபத்துக்கு போகிற மணமகனை மணமகளுடைய சத்தங்கள்லாம் கேட்டு எனக்கு சொல்லுவார். அதே போல் சர்ச்சுக்கு போகிறவங்களாம் பாடல் பாடிட்டு போகிறதெல்லாம் சொல்லுவார். இப்படி நிறைய காட்சிகளை அவர் பார்த்து என்கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு அவங்க சொல்லுவாங்க, அதில் சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாராம். அந்த செவிலியர் சொன்னாங்களாம், பக்கத்தில் இருந்தவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறதுக்கு 2 கண்ணும் தெரியாது. பக்கத்தில் இருக்கிற அந்த ஜன்னலை திறந்தா அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலே சுவர், அந்த இடத்துல எதையுமே பார்க்க முடியாது. அந்த பக்கம் ரோடும் கிடையாது, அந்த பக்கம் மரமும் கிடையாது, செடியும் கிடையாது, அந்த ஜன்னலோடு ஒட்டின சுவர் மட்டும்தான் இருக்குது. இங்கே எப்படி உனக்குனாலும் கொஞ்சம் கேப் இருக்குது, அவருக்கு அந்த கேப்பு கூட கிடையாது, அவர் பார்க்குறதுக்கு 2 கண்ணுமே கிடையாது அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், எனக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் என்னோடு கூட இருந்தாலும் மற்றவர்கள் மகிழ்ச்சியில் என்னுடைய பங்கு என்னவா இருக்கும்னு சொல்லி அந்த கண்ணு தெரியாத அந்த தொழுநோயாளி பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்க முடியுமாண்ணா? எல்லா வகையிலும் நல்லா இருக்கிறோம் நம்ம எப்படி? அல்லேலூயா. மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மேன்மையை கொடுக்குறோமா, இல்லை நாமளே மேன்மை பாராட்டி கொள்கிறோமா? இன்றைக்கி நமக்குள்ளே அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்ட. எவ்வளோ கஷ்டம் கேட்டால் அந்த தொழுநோயாளிக்கு என்ன நோய்னா, அவர் கேன்சர் வியாதியாக. கேன்சர் வியாதியினால் வயிறு ஃபுல்லாகவே அவருக்கு என்ன பண்ணி கேன்சர் பரவி அந்த வியாதியினால் அவர் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாராம். அந்த செவிலியர் சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாலும் இன்ஜெக்ஷன் உள்ளே போகாது, மருந்து கொடுத்தாலும் மருந்து வாமிட்டிங் ஆயிரும். அப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர் தான் அந்த நோயாளி. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் கதையெல்லாம் சொல்லி இன்றைக்கி அவர் இல்லாமல் போனாலும் அவருடைய அந்த நல்ல குணத்தினால நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அந்த செவிலியர் சொன்னாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உபத்திரம் வரும்போது உபத்திரத்தை மற்றவங்ககிட்ட எப்படி சொல்லிடுறோம்? நான் போய் மாட்டேன்னா நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, புதுசாக வந்தவங்க, இல்லை இன்றைக்கி சர்ச் இருக்குதா, இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனால் போதும் போ அப்படின்னு சொல்கிறோமா? அல்லேலூயா. என் பெற்ற இன்பம் என் பெற்ற இன்பம் என்னது வராது பாரு.
வசனம் தானே சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள், அது குரல் தானே. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. வசனம் வந்தால் டக்குன்னு முடிச்சுட்டுருப்பீங்க நீங்கள். அல்லேலூயா. ஏன்னா காலையில் இருந்தோடனே வசனத்திலேயே எழும்பி வசனத்திலேயே வாழ்ந்து வசனத்திலேயே தூங்கி வசனத்திலேயே படுத்துனுக்கிறீங்கல்ல, அதனால் வசனம் வந்தால் சொல்லிட்டுருப்பீங்க. இது என்னன்னு சொன்னால் குரல், திரு குரல், அப்படி தானே? திருக்குறளா தெருக்குறளா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு கிடைச்சிருக்க அந்த லைஃப், நமக்கு கிடைச்சிருக்க அந்த வாழ்க்கை இன்னொருத்தருக்கு கிடைக்கல. இருக்கிறீங்களா? நீங்களே உங்கள் கொஞ்சம் கண்ணை ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடி உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்கள். அங்கே கண்ணை மூடிக்கின்னு அந்த பணக்காரனையும் அந்த பணக்காரியை பார்க்காத. அல்லேலூயா. கண்ணை மூடிக்கின்னு ஆண்டவர் நோய் இல்லாத ஒரு சுக வாழ்வை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. நல்ல வாழ்க்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க வீட்டுக்கார் சூப்பரு, அவங்க பொண்டாட்டி சூப்பரு, அப்படியே என்ன பண்ணாத கண்ணை மூடின்னு பார்க்காத, தோத்துரும். அல்லேலூயா. உன் கண்ணை மூடினா கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகள் முன்னாடி வரணும். அதுதான் சங்கீதக்காரன் 103 சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே. எல்லாம் வாயை திறக்க மாட்டிங்களா? ஹலோ, கண்ணை மூடினே இருக்கிறீங்களா? ஒன்றும் நான் கண்ணை திறந்து தான் உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். அல்லேலூயா. கண்ணை திறந்தாலும் உங்களுக்கு திறக்காத மாதிரி இருக்குன்றதுக்காக இத்தனை லைட்டு போட்டு நான் கண்ணை திறந்து காட்டுறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நல்ல வாயை திறந்து அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கே விட்டோம் கதையை? ஏற்றும். இப்போ பார்த்துடலாமா? வசனம் ஒரு 2 வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 103. என் ஆத்துமாவே, கையை தூக்குங்க நல்லா, இப்படி வலது கையை தூக்குங்க. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த இங்கே என் கையை பாருங்க, அவர் செய்த நான் கையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் செய்த, திரும்ப கையை நான் காட்டுறேன், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. மறவாதே அப்படின்னு முடியா? அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அவர் செய்த உபகாரங்களை நாம் மறக்கவே கூடாது. எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா வாழ்க்கையில் நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதனால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் செய்த எந்த உபகாரங்களையும் மறக்காதீங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறனாவே கர்த்தருடைய கிருபை தான். அல்லேலூயா. அதுதான் பக்தனுடைய பாரு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அல்லேலூயா. நம்ம நிர்மூலமாக்காமல் இருக்கிறோன்னாவே அவர் கிருபை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உயிரோடு இருக்கிறோமே, அவர் செய்திருக்கிற கிருபை. அவர் கிருபைக்கு, அவருடைய இரக்கத்துக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. அதை பாட, அதை புகழ, அதை நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பேரின்ப சமாதான மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது நம் மேன்மை பாராட்ட வேண்டியவை எவை என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மேன்மை பாராட்ட வேண்டியவை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இனி கடைசி வாரம் இந்த வாரத்தோட ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் மேன்மையை குறித்து. அல்லேலூயா. அங்கே சொல்கிறாரு, நாம் மேன்மை பாராட்ட வேண்டியவை எது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒன்று, தேவ நாமத்தை பற்றி நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். தேவ நாமத்தை பற்றி நம்ம என்ன பண்ணோம்?
மேன்மை பாராட்ட வேண்டும். ரெண்டாவது, நீதியை பற்றி நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, சிலுவையை பற்றி நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. முதல்ல தேவ நாமத்தை பற்றி நம்ம எப்படி மேன்மை பாராட்டணும்னு சொல்லி 1 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டீஸ் பண்ணிக்கோ. இன்றைக்கி நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட அடுத்த வாரம் தான் வந்து நோட்டீஸ் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்னை பாருங்க, அப்போ தான் வசனம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நோட் பண்ணிட்டு அப்படியே படம் வரைஞ்சிக்கினே இருக்கிறீங்களே, இப்படி குனிஞ்சிக்கினே. நல்லா கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. அங்கே சொல்லுது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி ஆகிட்டே இருக்கும். அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. இப்போ என்னன்னா, நம்ம படுத்து நிம்மதியாக எந்த நம்பிக்கையில் தூங்கிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுது அவர் தூங்கிட்டா பிசாசு எல்லார் மேலேயும் ஒரு கலையை விதைச்சி எல்லாரையும் அள்ளிட்டு போயிடுவான்னு. அவர் தூங்குவதும் இல்லையா, உறங்குவதும் இல்லையா. கை இந்த பக்கம்லாம் யாரும் வச்சிடலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. இப்போ என்ன வேதம் சொல்லுதுன்னா, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்கவே மாட்டாராம், உறங்க கூட மாட்டாராம். நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சிலேயே வந்து முக்காடு போடணு அப்படின்னு நின்னுக்கிறோம். அல்லேலூயா. பெரும்பாலும் முக்காடு போகிறது நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அல்லேலூயா. முக்காடு ரொம்ப வசதியாக போச்சு. முக்காடு வந்து மூஞ்சி தர்ற மாதிரி தான் முக்காடு போடணும். மூஞ்சி எடுத்துன்னு போய் உள்ளே மாட்டி விட்டு, அல்லேலூயா, கேலண்டர் மாட்டி தொங்க விட்டுக்கிற மாதிரி, கொட்டையில் கேலண்டர் மாட்டி தொங்க விட்ற மாதிரி என்ன பண்ண, முக்காடு இங்கே தொங்க விட்டுன்னு உட்காந்து இருக்காதீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் அந்த மாதிரி யாருன்னா முக்காடு தொங்க வராங்கன்னா அவங்க முக்காடு கொஞ்சம் விலைக்கு விடுங்க, அப்போ தான் தெரியும் அவங்க எந்த லட்சத்தில் இருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு தேவநாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நம்ம உள்ளத்தை நிரப்பும். அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாரு, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோன் ரோஜா. அல்லேலூயா. சில கையை தட்டி பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உக்காந்திக்கினேன் கையை தட்டுற மாதிரியே நான் பார்க்குறேன். எல்லாம் கையை தட்டி பாட்டு பண்ணு. ஏன் அந்த காலையில் இப்படிப்பட்ட சிலம்பசெல்லாம் பண்ணுகிறீங்க? அல்லேலூயா. கையை எதுக்கு கொண்டு வந்தீங்க? இல்லை கையில் எதனா பூசினுக்கிறீங்களா? அல்லேலூயா. கையை ஒரு அடி பாருங்கள், செக் பண்ணுங்க நல்லா இருக்குதான்னு. ஐயோ, நான் தட்ட சொல்ல, கையை பார்க்க சொன்னேன். கையை பாருங்கள், எதனா ஒட்டி இருந்தனா இப்போ கழுவிடுவாங்க. சோத்துரும். அல்லேலூயா. அண்ணன் பக்கத்தில் தொடையில் தொடிச்சிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் நம்முடைய இருதயங்களை கொடுத்து அனுப்புகிற தேவன்.
அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்துதான். அல்லேலூயா. அவன் தான் எழுதுகிறான், 1000 நாள் ஆகாமை கூடாரங்களில் தங்கி இருக்கிற நாட்களை பார்க்கலாம் என் தேவனுடைய என் அப்பா வீட்டில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. அதான் ஃபாதர் பரா, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே, நம்ம டேடி வீட்டில் எப்போதும் ஹாப்பி தானே, ஆனந்தம் ஆடலும் இங்கே தானே, ஆடுவோம் கொண்டாடுவோம். இப்போ ஆட மாட்டாங்க, இப்போ வந்து கை தட்டுறாங்க. அல்லேலூயா. இப்போ ஆடினா பரவாயில்ல, இங்கே வந்துட்டாவே ஒரே ஆடல் பாடல் தான். ஆமென். அதாவது நம்ம ஆடல பாடலைன்னா கூட உள்ளத்தில் ஒரு துள்ளுதல் உண்டாகும், ஒரு பரவசம் உள்ளத்தை நிரப்போம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவர் உள்ளத்தில் மகிழ்ச்சியை தருகிற ஃபர்ஸ்ட் ஒன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தரை நீ துதிச்சா அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினா உன் உள்ளத்தில் பேரின்ப மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. யார் சொல்லி அவங்க உள்ளத்தில் ஒரே இருள் சூழ்ந்துட்டுக்கிட்டான் ஆண்டவரே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கன்னா அதில் பக்கத்தில் கை இப்போ தான் அப்படி தியானத்துக்கு போயிடுது அப்படின்னு. அல்லேலூயா. கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்க அப்படின்றமா, அப்போ அப்படி அப்படின்னு 3 டாங்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நேற்று முந்தா நாள் தெரில எத்தனை டாங்கி, 4 டாங்கி வந்து. அல்லேலூயா. ஒரு டாங்கி வந்து என்ன பண்ணிச்சு, பக்கத்தில் நின்று அப்படியே நின்று எப்படி நின்றுச்சுன்னா அப்படின்னு நின்று அதே மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு பக்கத்தில் கை கொடுங்கன்னா இருக்கிறீங்களே எப்படி, நீங்கள்னா டாங்கியா நீங்கள்? அல்லேலூயா. டாங்கினா அவங்க பொண்ணு பேர் நினச்சிக்காதீங்க, கைதை. அல்லேலூயா. எங்கள் வீட்டாண்ட அடிக்கடிக்கு வந்து போகுது. அல்லேலூயா. என்ன நோக்கன்னு தெரில அதுக்கு. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இருந்து எங்கள் வீட்டில் பின்னாடி மூட்டை கட்டி வச்சுட்டு இருந்து துணியெல்லாம். ஒருவேளை அதெல்லாம் தூக்கின்னு ஏரிக்கு போகிறதுக்கு வந்தோன்னா தெரில. இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா? ஹாய். வரலையே, பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நீ எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உள்ளத்தில் தருகிறார். அல்லேலூயா. 2வது சொல்கிறேன், நீதியை பற்றி ஒரு மேன்மை நமக்குள்ளே எப்போது இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 71:16 சொல்லுகிறான். சங்கீதம் 71:16, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுகிறேன். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? நீதியை பற்றி மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்போ நீதியை பற்றி நம்ம மேன்மை பாராட்டும் போது நீதியின் தேவன் நம்முடைய நீதியெல்லாம் அது மகிமையாக மேன்மையாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, எங்கள் நீதியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்குது ஆண்டவரே சொல்லுங்க, அழுக்கான கந்தையை போல் இருக்குது, எந்த சோப்பு போட்டு துவைச்சாலும் போக மாட்டேங்குது ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால கழுவி தோச்சி அல்லேலூயா எங்கள் நீதியை வெண்மையாக்கி விடுங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. அவர்கிட்ட போய் நான் என்ன பண்ணேன் தெரியுமா ஆண்டவரே, 3 வேளையும் மூக்கு பிடிச்சிக்கிட்டு நான் அப்படியே ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, காலையில் உபவாசம் பண்ணி அப்படியே 1 வாரம் அப்படியே இருப்பான் ஆண்டவரே, தசம்பம் காணிக்கெல்லாம் கொடுப்பான் ஆண்டவரே, கொடுக்குறதில்ல அது வேற சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் புழு மூட்டையாக ஒத்துக்கிட்ட விட்டோம்னா அவருக்கு எல்லாமே தெரியுமே, சர்வ வியாபியாசே, சர்வ வல்லவராச்சே. அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நம்ம பாட்சா செல்லுமா? ஆனால் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறது, நான் காலையில் ஜெபிக்காமல் நான் வர்றதே கிடையாது வெளியே. அல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்காமல் வர்றதே கிடையாது. என்னடா வாசித்தனா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? தேவனிடத்தில் நம்முடைய நீதியை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண மேன்மை பாராட்டக்கூடாது, ஆனால் தேவன் நீதியை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். தேவன் நமக்கு செய்த மகத்துவங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும்.
அப்படி அவருடைய சமூகத்தில் போய் எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தப்பன் நல்லதை செஞ்சுருந்தா கூட சரி, நீ போய் அப்பா சமூகத்தை சொன்ன நீதியை என்ன பண்ண அவருக்கு முன்னாடி நிறுத்தி எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தப்பான்னு சொன்னோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட கந்தைகளை போல நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்மளை அணைத்து அரவணைத்து முத்தம் கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரா. அவர் கிருபை பெருசு. அல்லேலூயா. அதனால தான் இங்கே ஞானி எழுதுகிறார், நீதியை பற்றி ஒரு மேன்மை பாராட்டுதல் நமக்கு இருக்க வேணும். அதுதான் இங்கே நீதிமொழிகள் 71 சங்கீதம் 71 நீதிமொழிகள் நீங்கிறேன். நீங்களும் அதை கவனிக்காமல் அப்படியே என்ன பண்ணுறீங்க, கவனிச்சிட்டிங்களா? சங்கீதம் தான் சொன்னேன், கரெக்டாக தான் சொன்னேன். சோத்திரம். நீதியை பற்றி மேன்மை பாராட்ட சங்கீதம் 71:16 இப்படி சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு, வல்லமையை முன்னிட்டு. எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை ரெண்டா பொழுந்த வல்லமை. அல்லேலூயா. கண்மலையில் காஞ்சி போய்கிற கண்மலையில் தண்ணியை வர வச்ச வல்லமை. அல்லேலூயா. குண்டாம் வைக்கல, அடுப்பு பற்ற வைக்கல, அரிசி போடல, ஆனாலும் காலையில் மண்ணாவை கொடுத்த வல்லமை. அல்லேலூயா. செத்து 4 நாள் நாரி போய் கிடக்கிறோம் வெளியே கொண்டு வந்து வாசனை வீச பண்ணின வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நான் ஊழியக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பக்கத்தில் சுடுகாடு. அப்போது போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் வந்து ஒரு கல்லறையை உடைச்சி அந்த கல்லறையை என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிற பிணத்தை எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பிணம் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு பிணம். அது அந்த பிணத்தை எப்படி அவங்க தற்கொலையா இல்லை அது கொலையா, இது யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறது அந்த பாடியை உள்ளேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது நாங்கள் அந்த கல்லறைக்கும் நாங்கள் இருக்கிற ஜெபிக்கிற இடத்துக்கும் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 200 மீட்டர் இருக்கும்போது. அல்லேலூயா. 200 மீட்ரு. அங்கேருந்து அந்த தோண்டின அந்த பிண வாடை இங்கே வருது. அல்லேலூயா. ஒரே நாத்தும் தாங்க முடியல, உட்கார முடியல எங்களால். அங்கே இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் 4 நாளாய் நாரி கிடக்கிறவனை வெளியே ஆண்டவர் கொண்டு வர வாசனை வீசுது. இதுதான் அவருடைய வல்லமை. அல்லேலூயா. அவருக்கு வல்லமைக்கு முன்னாடி நாத்தம் கூட அப்படியே வாசனையாக மாறும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அப்படிப்பட்ட நாமம். அல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் புகழ்ந்து பாட பாட நம்முடைய நீதியை கர்த்தர் மேன்மையாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. நீதியை பற்றியதான ஒரு மேன்மை நமக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்முடைய நீதி எல்லாம் எடுத்துமே தேவ சமூகத்தில் காமிச்சிட்டு, ஆண்டவரே என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணின அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஜெபம் பண்ணினாரு? என்ன ஜெபம் பண்ணாரு? ஆயுஷ் நாட்களை கூட்டி தருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணினாரு. அப்படியா ஜெபம் பண்ணினாரு? அதுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட்லாம் வச்சாரு. அல்லேலூயா. ஏசாயா வந்து சொல்கிறாரு, எப்போ அவன் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. ஏசாயா கிட்ட சண்டை போடல. இவர் ராஜா, அதிகாரத்தில் இருக்கிறார் எசேக்கியா. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் பாஸ்டர், அவ்வளோதான். அல்லேலூயா. நீ உன் வீட்டுக்காரத்தில் ஒழுங்கு பண்ணி நீ சாவ போகிறேன்னா ராஜா என்ன பண்ணுறாரு? அடுத்தது அவர்கிட்ட சண்டை போட்டுருக்கணும், இல்லை அவர் கொண்டு இருக்கணும், எதாவது பண்ணியிருக்கணும். அடுத்து அப்படியே சோறு பக்கம் திரும்பி எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் எவ்வளோ மன உத்தமமாய் நடந்தேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் ராஜாங்கத்தில் எவ்வளோ நீதியாய் நான் ராஜாங்கத்தை நடத்தினேன் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க. அல்லேலூயா.
உடனே ஏசாயா கிட்ட சொல்கிறாரு, அப்படியே யூட்டன் போடு, உள்ளே போ, அங்கே போய் அந்த தாசனாகிய எசேக்கியா கிட்ட சொல்லு, அவன் பத்தியா என்ன பண்ணுறான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயாவை பார்த்து. அல்லேலூயா. இதனால தான் யோனாவுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். யோனாவுக்கு ஏன் கஷ்டம்? நினிவேக்கு போய் அங்கே ஜனங்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெருசாகுதுப்பா, அவங்களுக்கு போய் என்ன பண்ணேன், அவங்களுடைய அக்கிரமத்தை சொல்ல அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன்னாரு. இவர் அழிக்கிறேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள்லாம் மனம் வருந்தி அவரை நோக்கி பார்த்துட்டாங்கன்னா உடனே இவர் யூட்டன் போட்டுருவாருன்னு சொல்லி யோனாவுக்கு தெரியும். அதுதான் நினிவேக்கு போமா எங்கே விட்டார், தர்சிசுக்கு விட்டார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம வேலை அவர் சொன்ன அப்படியே செய்ய வேண்டிய வேலை. நம்மளாம் கழுதைகள், டாங்கிகள். சொல்லுங்க, நம்மளாம் சொல்லுங்க, டாங்கிகள். அல்லேலூயா. ஏன்னா ராஜா நம்ம மேலே அவர் சுமந்து போவதற்கான கழுதைகள். நாம் முன்னாடி அந்த கழுதையை குறித்து கொஞ்சம் தப்பாக பேசணும்ல. அல்லேலூயா. இப்போ அந்த கழுதையை குறித்து கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு. இருக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் நானா நம்ம ராஜாதி ராஜா சுமந்து போகிற கழுதைகள். அல்லேலூயா. அப்போ என்னன்னு சொன்னால், நீதியை நம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்முடைய நீதியை அவர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பாருங்க, மூன்றாவதாக சிலுவையை பற்றியதான மேன்மை. சிலுவையை பற்றியதான மேன்மை. அதனால தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க, கலாத்தியருக்கு எழுதும்போது 6:14 இப்படி எழுதுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகமும் உலகத்தினுடைய மேன்மைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிற யாரோ அவங்களத்தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு என்னன்னா, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா. நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி. அல்லேலூயா. அவர் சிலுவையிலிருந்து வடிஞ்சு வந்த ரத்தம் மழை பெருவெள்ளமாக பெய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணியோடு கூட அவர் ரத்தம் கலக்கிறது. எந்தெந்த வியாதியஸ்தன் காலை வச்சானோ, எந்தெந்த பாவிகள் கால் பட்டதோ, எந்தெந்த கல்லறைகள் மேலே அந்த தண்ணீர் ரத்தமாய் புறப்பட்டதோ, அந்த இடங்களெல்லாம் ஒரு உயிர் தெரிந்த வல்லமை வந்து விட்டது. நீங்கள் அந்த சிலுவை பாடு காட்சியை பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சிலுவையில் அப்படியே தொங்கும்போது அப்படியே அந்த ரத்தம் வடியும் போது ஒரு மழை பெருங்காற்று வீசும். அங்கே வீசும்போது அந்த தண்ணீரில் இந்த ரத்தம் கலந்து அப்படியே ஓடும். பாவிகளும் வியாதியஸ்தர்களும் கல்லறைகள் மேலே அந்த ரத்தம் படும்போது கல்லறைகள் வெடித்து பிணங்கள் எழும்பி நடந்து போவாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைய, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எந்த அளவுக்கு நம்ம மேன்மை பாராட்டுகிறோமோ, நம்ம சிலுவை எல்லாமே மேன்மையாக மாறிவிடும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சிலுவைன்றது, நான் சொல்கிறேன், கழுத்தில் மாட்டிக்கிற சிலுவை அல்ல. நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், நெருக்கங்கள், துன்பங்கள், இதுக்கு மத்தியிலையும் தேவனை நம்ம மேன்மை பாராட்டுகிறோமே, அதுதான் சிலுவை. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவரை பிரசன்னத்தை அப்படியே ருசிச்சுக்கிட்டே இருக்கணும். வாயை தந்து கெட்ட வார்த்தையாக பேசக்கூடாது.
அல்லேலூயா. யாராவது மாட்டிக்கினாங்கன்னா அவங்கள உறிஞ்சி எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய சாட்சிகள் நம்ம ஆட்கள்கிட்ட நிறைய சாட்சி ஆண்டவருடைய காரியங்களை கேட்கும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன தெரியுமா, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. அதை தான் சொல்லும்போது பாருங்கள், சங்கீதக்காரன் 20:1-7 சொல்கிறா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. சிலுவை தேவ நாமம், அதை மட்டும் மகிமைப்படுத்திட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவார். அவர் மாற்ற வேண்டியதில்லை. அவரை துதிக்க துதிக்க அவர் பிரச்சனை இறங்கிட்டா எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக மாட்டோம். கையை கொண்டு வந்திருந்தால் அடிக்கடிக்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நாம் மேன்மை பாராட்ட வேண்டியவைகள் எவைன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொன்னேன், தேவ நாமத்தை பற்றி. ரெண்டாவது என்ன சொன்னேன், நீதியை பற்றி. மூணாவது சிலுவை பற்றி. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்ட வேண்டிய விஷயங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்களும் அதை செய்வோமானா கர்த்தர் உங்களை என்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையை நம்ம தேடி போக வேண்டியதில்லை, அவரை மேன்மைப்படுத்த அந்த மேன்மை நம்ம மேலே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட வீட்டுக்குள்ளே போகிறீங்க, நைட்டு 10 மணி, எல்லாமே டோட்டலாக எல்லாமே இருளாகி போய் கிடக்குது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் சுவிட்சு போட்ட உடனே அந்த வெளிச்சம் அப்படியே அந்த அறை முழுவதும் அப்படியே பிரகாசிக்குது. உங்கள் மேலே இருள் இருக்குமா? ஹலோ, உங்கள் மேலே இருள் இருக்குமா? ஏன்? அந்த வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ மேன்மை பாராட்ட அந்த வெளிச்சம் அப்படியே நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணும்படி அந்த பிரச்சனை நம்ம மேலே வந்துட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் தானாக மாறி போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சொல்ல வேண்டியதில்லை, நடக்க முடியலை டாடி, நடக்க முடியலை, நடக்க முடியலை இயேசுவே, நடக்க முடியலை, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னையும் தாங்கி ஏந்தி சுமக்க அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் நான் அவரை மேன்மைப்படுத்த தயாராக இருந்தேன்னு சொன்னால் எல்லா விதமான மேன்மையும் உனக்கு எனக்கும் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மெய்யான மேன்மை எது? இன்றைக்கி அதை ஒரு சில காரியங்கள் நம்ம வசன ஆதாரத்தோடு பார்த்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. வேகமாக பார்க்கலாம். மெய்யான மேன்மை எதுன்னு சொன்னால், கிறிஸ்துவை அறியும் அறிவே மெய்யான மேன்மையாக இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஹலோ, 4 பேர் தான் இருக்கிற மாதிரி இது. மரித்தவர்களும் மர்மத்தில் இருக்குங்களா? மரித்தவர்களும் மர்மத்தில் இருக்கிறவங்களுமா? அப்படியே இருக்குது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவர்களும் கர்த்தரை துதியார்கள். இங்கே நான் கல்லறையில் பேசவில்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் வாய்களை திறந்து என்ன சொல்ல வேண்டும்? அல்லேலூயா. கல்லறையில் போயிட்டு அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா அப்படின்னா நான் மட்டும்தான் பாடிட்டு இருக்கணும், அங்கே எதுவும் பாடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சபையில அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை
என்றும் அல்லேலூயா துதி மகிமை. எங்கள் ராஜா இயேசு ராஜா, எங்கள் ராஜா இயேசு ராஜா, கையை தட்டி நாங்கள் பாடிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓ ஓசன்னா ஜெயமே. கலர்லயே நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஏன் கலர்ல பாடினுக்கிறேண்ணே? நான் கையாட்டிங்க, நீ கையை தட்டுக்கிறீங்க. தெரியுதா? இப்போ கல்லறைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிட்ட. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் தேவ சமூகத்தில் வந்து நம்மெல்லாம் நம்ம கிளிப்புள்ளியாக மாறிடணும். கிளிப்புள்ளியாக உட்காந்து இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கிளிப்புள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்த்துக்குங்க. முதல்ல எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவை அறிவில் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் மெய்யான மேன்மை. ரெண்டாவது பாருங்க, நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். அதான் கிறிஸ்துவின் மேன்மை, மெய்யான மேன்மை. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், தேவனை அறியும் அறிவு, இதுதான் மெய்யான மேன்மை. ரெண்டாவது, நன்மை செய்து பாட அனுபவிக்கணும், அதான் மெய்யான மேன்மை. அல்லேலூயா. தேவ வார்த்தையை தினந்தோறும் பெறணும். தேவ வார்த்தையை. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இன்னைக்கு என்னோடு கூட அவர் உறவாடினார். என்னோடு கூட ஆண்டவர் இருந்தார். நான் அவரோடு கூட நடந்தேன். அல்லேலூயா. அப்படி அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருக்கணும். நான்காவது, அல்லேலூயா, சிறுமப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் வெளிச்சம் நம்ம மேலே ஒதிக்கும். அதுதான் மெய்யான மேன்மை. அல்லேலூயா. சிறுமப்பட்ட ஜனங்கள், சிறுமப்பட்ட ஆத்துமாக்கள். அல்லேலூயா. நான்காவது என்ன பண்ணோன்னா, நாங்கள் தானே சொன்னேன், அதான் சிறுமப்பட்ட. ஆமாம். அஞ்சாவது சொல்கிறேன், தேவ வல்லமை பெறுதல். அதாவது நம்ம போய் ஜபத்தில் உட்காந்து அப்படியே ஜபத்திலேருந்து ஏந்து நோயாளி மாரி வரக்கூடாது. ஜபத்திலேருந்து வரும்போது ஒரு வல்லமையாக வரணும். அல்லேலூயா. உபவாசம் மொத்தம் அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். சிலர் உபவாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்ச வார்டெலாம் வச்சுன்னு இருப்பாங்களாம். கேட்டேன்னா உபவாசத்தில் இருக்கிறேன்னவங்களாம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அன்றைக்கி ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வரும்போது பாஸ்டிங்ன்றாங்க. என்கிட்ட செம்ம குத்து வாங்குவாங்க. பாஸ்டிங்ன்றால எதுக்கு நீ வெளியே வந்த? உள்ளே இருக்க வேண்டியதானே, செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதுக்கு வந்த வெளியே அப்படின்னு. அல்லேலூயா. பாஸ்டிங்கன்னா பட்னியாக்கிறதுக்கு பாஸ்டிங் இல்லை. பாஸ்டிங்கன்னா உப ப்ளஸ் வாசம். உபான்னு சொன்னால் தேவனுடைய சமூகம். அவர் சமூகத்தில் வாசம் பண்ணுவது, அவர் சமூகத்தை விட்டு வெளியே வராமல் இருப்பது, அதுதான் உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சாப்பிடாமல் வெளியே சுற்றி நின்றேன்னா அது உபன வாசமாக மாறிடும். அல்லேலூயா. நான் சாப்பிடவே இல்லை ஐயா, ஏன் தான் எனக்கு இப்படி உடம்பு ஏறுதே தெரியலையே அப்படின்னு என்ன பண்ணாத. பட்னியாக இருந்துட்டு உடம்பை நல்லா ஏற்றி வச்சுன்னு பீப்பா மாதிரி வந்து என்ன பண்ணாத, உப்பன வாசமாக மாறிடுவேன். அல்லேலூயா. சிலர் வந்து நான் பாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு ரோட்டில் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. பார்த்தா உட்கார இடம் அகலமாகினே இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு அம்மா சொல்லுச்சு என்கிட்ட, ஐயா நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன்யா, அப்போ எப்படி தம்மா உயிர் வாழறேன்னு கேட்டேன். ஏதோ கொஞ்சம் போட்டுக்கோயா. எவ்வளோம்மா போட்டுக்கோன்னு அந்த தட்டை காமிச்சாங்க. பேசுன மாதிரி இருந்து பாரு. சோத்துரும். ஐயா நான் பாஸ்டிங் எடுப்பேயா, அதனால் நான் சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சாப்பிட்ருவேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. சரி, எதிலம்மா சாப்பிடும் போது அந்த பேசனை காட்டினாங்க.
அப்புறம் சரி பாஸ்டிங்கில் இருப்பாங்கன்னாங்களே. ஒரு நாள் அவங்கள சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சந்திக்கும் போது பார்த்தா குழாண்ட உட்காந்தின்னு ஒரு 3 சகோதரிங்க உட்காந்து பேசினுக்கிறாங்க குழாண்ட. அதில் இவங்க தான் தலைவர். அல்லேலூயா. அப்படியே முகம் வாடலாம் இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என்னம்மா இங்கே உட்காந்துக்கிற? பாஸ்டிங் ஐயா அப்படின்னாங்க. அல்லேலூயா. என்னம்மா பாஸ்டிங்கு? அல்லேலூயா. அப்புறம் இதுதான் பாஸ்டிங் அம்மா அப்படின்னேன். நாங்கள் எல்லாம் ஏசப்பா பற்றி தான் பேசினுக்கிறோம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் அந்த 3 பேரை விட இந்த அம்மா தான் அந்த பிளாட்ஃபார்மே பிடிச்சின்னு இருந்தாங்க. அல்லேலூயா. நல்லா பட்னியாக இருந்துட்டு காற்றெல்லாம் உள்ளே ஏற்றிக்கின்னு சாப்பிடணும் வேஷங்களை கொட்டின்னு நல்லா அடிச்சுட்டு வந்து உட்காந்து என்ன பண்ணோம்? அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடக்க முடியலை டேடி, நடக்க முடியலை. அல்லேலூயா. ஒரு வாட்டி கேம்ப் போயிருந்தோம். கேம்பில் வந்து ஒரு போட்டி. என்ன போட்டின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்க புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட. இந்த நியூஸ் பேப்பரில் நான் சொல்லும் போதெல்லாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் வாசிக்கும் போது என்ன பண்ணோம்? அந்த பேப்பரில் நிற்கணும்னாங்க. மொத்தம் 9 வசனம். எத்தனை வசனம்? 9 வசனம். அல்லேலூயா. ஒரு பேப்பர் கொடுப்பா, எதனா ஒரு பேப்பர் கொடுங்கப்பா. 9 வசனம். சரி, நீங்கள் எத்தனை வர சொல்லி நானே எடுத்துக்கிறேன். எத்தனை வசனம்? எத்தனை வசனம்? நல்லா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்துட்டாங்க. பேப்பரை போட்டு 2 பேரும் நின்னாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பரை மடிங்கன்னாங்க, மடிச்சிட்டாங்க, நின்ட்டாங்க. இன்னொரு வசனம் வாசித்தாங்க, மடிச்சிட்டாங்க. இப்போ 2 இதில் நிற்கிறாங்க. 2 பேர் நிற்க முடியுமா? இருங்க, நிற்க முடியுமா? நிற்க முடியாதா? நிற்கலாம். அடுத்த வசனம் வாசித்தாங்க, நிற்கலாமா? நிற்க முடியாதா? நிற்கலாம். இன்னொரு வசனம் வாசிக்கிறாங்க, நிற்க முடியுமா? நிற்கலாம். இன்னொரு வசனம் வாசித்தாங்க, நிற்கலாமா? நிற்கலாம். அடுத்த வசனம் வாசித்தாங்க. அல்லேலூயா. இப்போ யார் மேலே நிற்கிறாங்கன்னா, பொண்டாட்டி மேலே இவர் நிற்கிறாரு. அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேளுங்க. இந்த அம்மா நல்லா பீப்பா மறிக்குது, இவரால் தூக்கி நிற்க முடியல. அந்த அம்மா தூக்கி இடுப்பில் வச்சு நிற்குது. இருக்கிறீங்களா இல்லையா? சோத்துறோம். அந்த காட்சியை பார்க்கும்போது அப்படி கண்களாக காட்சி இருந்தது. தோத்துறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சில நேரங்களில் மனைவிமார்கள் புருஷர்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மனசில் வச்சு சுமக்கிறாங்க, சில நேரங்களில் இடுப்பில் வச்சு சுமக்கிறாங்க, சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க? படுக்கையில் வச்சு சுமக்கிறாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? கத்த நல்லவர. எவ்வளோ நல்ல சகோதரிகள், சகோதரிகளுக்காக சகோதரெலாம் கை தட்டுங்க. அல்லேலூயா. கத்த நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப பெரியவருங்க. அல்லேலூயா. அதனால் பாருங்க சொல்கிறாரு கடைசியாக, தேவ வல்லமை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளுகிறவளாக இருக்கணும். அதுதான் மேன்மை. அல்லேலூயா. மெய்யான மேன்மை. கடைசியாக சொல்கிறேன், தேவ கிருபையை பெறுவது மெய்யான மேன்மையாக இருக்குது. அல்லேலூயா. எத்தனை சொன்னேன்? 6 சொன்ன மெய்யான மேன்மையை குறித்து. 1, கிறிஸ்துவை அறியும் அறிவே என்னது? மேன்மையாக இருக்கிறது. மெய்யான மேன்மை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். குறுக்கில் எதையும் என்ன பண்ணுறாதீங்க, மௌனமாக இருக்காதீங்க. நான் சொல்லும் போது கூட அல்லேலூயா ஆமென்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும். இல்லைனா 8 மணிக்கு போவேன். பாரு, ஆமென். நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் நாங்கள் பிரச்சனைன்றாங்க இவங்க லெஃப்டில். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒன்று சொல்கிறார் பாருங்க. இங்கே என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறிந்து கொள்கிறோமோ
அதுதான் மெய்யான மேன்மையாக இருக்குது. ரெண்டாவது பாருங்க, நம்மை நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மெய்யான மேன்மையாக இருக்குதான். நன்மை செய்து நமக்கு நன்மை செஞ்சுட்டு அவங்க நமக்கு மேலே குற்றங்களை சாட்டி நமக்கு விரோதமாக எழும்பி வராங்களே, அதுதான் மெய்யான மேன்மை. இன்னும் ஐயா சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் தெரியுமா, அது இன்னைக்கு நம்மளை அவ்வளோ காரி துப்பிட்டு போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அங்கே தான் இருக்கிறீங்களா? தோத்துரும். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு பாருங்க, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது. 1 பேதுரு 3:17 சொல்கிறாரு. என்ன தெரியுமா, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதையே மேன்மையாக இருக்கும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஹாய். அதாவது தீமை செஞ்சு நமக்கு பாடு வரும்போது வாங்கிக்கோ, வெட்டு குத்து கூட விழுவணுங்க. தீமை செஞ்சு வரும்போது கடவுள் காப்பாத்தலேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படி போகாத, ஆண்டவரே என் பாவத்தை பண்ணிச்சிருக்கப்பா. அல்லேலூயா. பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. அல்லேலூயா. பாவம் செஞ்சுட்டா அப்படி பாட்டு பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீ நன்மை செய்து பாடு வரும்போது, எத்தனை நன்மை எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். அல்லேலூயா. அப்படியே முட்டி முட்டி பார்த்தது முடியல, தோத்துறோம். அல்லேலூயா. தட்டி எழுப்பி கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? சில நேரங்களில் ஆவியானவர் தீக்க மாட்டார், புளிப்பு தீக்குமான மாதிரி. யார யார? அல்லேலூயா. அது பிழிப்புவை காந்தாக மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்க இந்த புளிப்பு தூக்குண்டு கத்த நல்லவர். ஆமென். 3வது காரியம் தேவ வார்த்தை பெறுதல். அதுதான் மெய்யான மேன்மையாக இருக்கும். தேவ வார்த்தை பெறுதல். வாசிக்கலாமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10:35 சொல்லுது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. அல்லேலூயா. என்ன சொல்ற? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாத இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தவறாததாக இருக்குது. அப்படி என்ன சொன்னா, தேவ வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது, தேவ வசனங்கள் நமக்குள்ள உள்ள வரும்போது, மற்றவர்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து சொல்லும்போது உங்களை என்னை தேவர்களாய் பார்ப்பார்கள். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உன்னை பார்த்தது ஆண்டவரே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, எப்போ தெரியுமா? தேவ வசனம் உனக்குள்ள இருந்தால் தான். அந்த வசனத்தை அனுதினமும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ தேடும் நிம்மதி உனக்கு தருகிறார், நீ தேடும் நிம்மதி உனக்கு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அல்லேலூயா. சிலுவையில சிந்தின ரத்தம் எதுக்கு தெரியுமா? அவர் வார்த்தை நீ பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நூறத்தனையும் ஆயிரங்களாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. சிலர் பேசினாவே போதும், அவங்க வந்துட்டாவே போதும், அவங்க தொட்டுட்டாவே போதும் அப்படின்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவ வார்த்தை பெற்றுக்கொண்ட மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா தள்ளாடிக்கிட்டு குளத்தூர்லேருந்து வந்துக்குது அந்த 2 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில். தள்ளாடிக்கணும், நடக்கவே முடியல.
அப்படியே பக்க 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 பக்காந்து வார்த்தை கூட வரல சரியா. அந்த அம்மா சொல்லுது, அண்ணன் கையை என் மேலே வைப்பார். அந்த கேள்வி இதுக்கு எப்படியும் ஒரு 92 வயசு இருக்குன்னு போலன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்கின்லாம் சொங்கி போயிருக்குது. அப்படியே ஆடி நிற்குது, தட தடனா ஆடி நிற்குது. அந்த அம்மா சொல்லுது, அண்ணன் கையை மேலே வைப்பார்னு வந்து போலீஸ்காரங்க துவச்சி விட்டாங்கல்ல அப்படின்னு. யார் கை வைப்பாங்களா? அண்ணன். இந்த 92 வயசு கேள்விக்கு 76 வயசு அண்ணன் கை வைக்கணுமா? அல்லேலூயா. இது தங்கச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை அப்படி தான் கனத்துக்குரியவர்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா. மதிக்கத்தக்க மேன்மைப்படுத்தத்தக்க மனிதர்களை கர்த்தர் நம்மை பார்ப்பார்கள். எப்பன்னு சொன்னால் தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. அனுதினமும் அதெல்லாம் ஊழியக்காரங்கள் தான், இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஊழியக்காரனை ஆகிறதுக்கு முன்னாடியே தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவனை கர்த்தர் கனத்துக்குரியவர்களை மாற்றி விடுவார். அதுதான் மெய்யான மேன்மையாக இருக்குது. அல்லேலூயா. 4வதாக சொல்லுகிறேன், சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் பசி, உபவாசம், பட்னி, அப்படியே முகத்தை எல்லாம் வாடெல்லாம் வச்சு சுற்றுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. 58:11 சொல்லுது, 58:10 சொல்லுது. ஏசாயா 58:10, பசியில் உன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகுமா. இங்கே உபவாசத்தை குறித்து எழுதியிருக்குது. நீங்கள் அதை மேலே போனீங்கன்னா ஒரு 3-4 வருஷங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி உபவாசம் இருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ தான் 11 சொல்கிறாரு. நீ எப்படி சொல்கிறாரு பாருங்க. 11 வாசிமா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளை, சதையில்லை. சதை வந்துச்சுன்னா இப்படி போயினே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடம்பெல்லாம் சின்னதாக இருக்கும், கால் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஹலோ, என்ன காலு? ஏன காலு? அல்லேலூயா. அப்போ சரி, கால் கையெல்லாம் குச்சி குச்சியாக இருந்து உடம்பு மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்தேன்னா ஏன வைத்தி. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? உடம்பு குடும்பம்லாம் சொல்ல ஆகிட்டு மூஞ்சி மட்டும் பெருசாக இருந்தேன்னா பூத மூஞ்சி. அல்லே எப்படி இருக்குது பாரு. இல்லை தோத்துரும். ஆனால் கர்த்தர் ஒன்று என்ன எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறார் பாருங்க. இப்போ உபவாசம்னு சொன்னால் அன்றைக்கி காலையில் குண்டாங்கண்டா எல்லாத்தையும் கழுவி ஊற்றி முட்டு வந்துடாத. காலையிலேருந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷலோ போய் சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு வந்து, மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு வந்து, பீப் 1 கிலோ வாங்கிட்டு வந்து, எறா புறாலாம் வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து வச்சுட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் இன்றைக்கி உபவாசம்னு சொல்லி உக்காரு. சாப்பிட்றதுக்கு தேவ தூதரே உன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சாப்பாடு அவங்களுக்கு குத்துப்பாரு. உன் உபவாசம் அன்னைக்கு வெற்றி. அல்லேலூயா. உன் உபவாசம் அன்னைக்கு வெற்றி. அப்பதான் சொல்லுவாரு, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. அங்க சொல்ற கர்த்தர் உன்னை நித்தமா நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்ப. அல்லேலூயா. ஒரு பசுமையான தோட்டத்துக்குள்ளே நடந்து போனால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் தந்தவனை ஆசீர்வதிப்பார். உபவாசம் அப்படி எடுங்க உபவாசத்தை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் போயிட்டு 58வது அதிகாரத்தை வீட்டில் உட்காந்து வாசிங்க. அங்கே உபவாசம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ கிருபை பெறுகிறது தான் மெய்யான மேன்மை. நம்ம வல்லமை பெறணுமா? அதை விட்டுனா வல்லமை. ரைட்டு. எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தேவ வல்லமை பெறுதல். தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஏன்னு சொன்னால் மரித்தவர்களை எழுப்பின கிறிஸ்து இயேசு உனக்குள்ளே எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் மரித்தாலும் பிழைக்கும்படியான வல்லமை நம்ம கரத்தில் கொடுத்திருந்தாலும் அநேகருக்கு உன்னை என்னை எப்படி வச்சிருக்கிறார் சொன்னால் பிரகாசமாக வச்சிருக்கிறார்.
அந்த மனக்கண்கள் நமக்கு திறந்து இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்குதான். இருக்கிறீங்களா இல்லையா? சகலமும் ஆண்டவர் அந்த நன்மை உனக்கு எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா தேவ கிருபை பெறுதல். கடைசியாக்கு முன்னாடி அல்லேலூயா, கடைசியாக்கு முன்னாடி தேவ கிருபை பெறுதல். எபேசியர் 2:6 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் வழங்க செய்வதற்காக. அல்லேலூயா. ஏன் அவர் இவ்வளோ தரித்திர கோலமானார்? ஏன் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தார்? ஏன் இவ்வளோ துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், வரும் காலங்களில் உன்னை என்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பதற்கு. ஐஸ்வர்யமோ பொண்ணோ பொருளை நம்மளை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது. தேவன் நாமத்தை, தேவன் அப்படி கிருபையை சார்ந்து நீங்கள் இருந்து பாருங்க. இது உங்களை தேவன் எல்லா மேலே நாமத்துக்கு மேலே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக உயிர்த்தெழுதலை குறித்து கொண்டாடுகிறது தான் மெய்யான மேன்மையாக இருக்குது. உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கணும். எபேசியர் 11:35 சொல்லுது, ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எபிரியர் 11:35. எபிரியர் 11:35 என்னன்னா, சிலர் சாக கொடுத்தவங்கெல்லாம் கர்த்தர் உயிரோடு எழுப்புவதற்கு அவர் மேல் விசுவாசம் வச்சு அவரிடத்தில் வந்தார்கள். மரித்தவர்கள்லாம் எழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த விடுதலை பெற சம்மதியாமல் போனதுனால வாதிக்கப்பட்டார்களாம். தேவன் கொடுக்குற விடுதலை, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யம் எல்லாமே மேன்மையாக இருக்கிறது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மெய்யான மேன்மை எதுன்னு சொல்லி எத்தனை சொன்னேன்? 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. 2வது மேன்மை நன்மை செய்து பாட அனுபவிப்பது. 3வது மேன்மை தேவ வார்த்தை பெறுவது. 4வது மேன்மை சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் வெளிச்சம் உதிக்கும் உன் மேலே. 5வது மேன்மை தேவ வல்லமை பெறுதல். 6வது தேவ கிருபை பெறுதல். 7வது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. இல்லையே தோல்விகள் இல்லையே, இல்லையே திண்டாட்டம் இல்லையே. இல்லையே இல்லையே, ஜெயந்தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் நமக்குள் வசிக்கிறார். ஜெயந்தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் நமக்குள் வசிக்கிறார். கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. கொண்டாடும் வாழ்விலே திண்டாட்டம் இல்லையே, துதிக்கின்ற வாழ்விலே தோல்விகள் இல்லையே. இல்லையே இல்லையே இல்லையே, சொல்லுங்க. இல்லையே திண்டாட்டம் இல்லையே, இல்லையே தோல்விகள் இல்லையே. ஜெயந்தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் நமக்குள் வசிக்கிறார். ஜெயந்தரும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயிக்கின்ற தேவன் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் அப்பா வீட்டில் தான். தேவன் நமக்கு மேன்மையானதை கொடுக்க, உபத்திரவத்திலே நம்ம மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் சகல மேன்மை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த 2வது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க செய்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை தடைகள் நீக்கி கொண்டு வந்து கர்த்தர்களை வைத்த நன்மையான ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் 1000 மடங்கு இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவங்க போகிற இடமெல்லாம் நல்ல ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இவர்களை நிரப்புவதாக. தேவ நாமம் இவர்களிலே மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு உள்ள எப்போதும் மேன்மை பாராட்டி ஆண்டவரே கிறிஸ்துவை தன் நம்பிக்கையாய் கொண்டு வாழக்கூடிய கிருபைகளை என் ஜனங்களுக்கு கர்த்தனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோ வேதனையோ துன்பமோ துயரமோ கடனோ கண்ணீரோ உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள விடாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவே நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்யும்படி நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இவங்க போகிற இடம்லாம் கர்த்தர் கூட இருந்து இவர்களோடு நடத்துங்கப்பா. யோசேப்போடு இருந்தது போல இவர்களோடு கூட எங்களோடு கூட நீர் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் திருக்கரத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதியும். எல்லாவற்றும் திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநாய்க்கும் காவலும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையில் நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. செய்த நன்மைகள் எல்லாம்